திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சரிகமப்பா லிஸ்டில் 4வது வின்னர் இவர்தான். பரிசு எவ்வளவு தெரியுமா? 2வது 3வது வின்னர்ஸ் இங்கே தான். ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வந்த சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் நிகழ்ச்சியில் கிராண்ட் ஃபினாலே லைவாக ஒளிபரப்பாகியது. அதில் சிறப்பு விருந்தினராக நடிகர் சிவகார்த்திகேயன் கலந்து கொண்டார். 6 போட்டியாளர்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருந்த நிலையில் டைட்டில் வின்னராக திவினேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்ததாக 2வது 3வது இடத்தில் யார் செலக்ட் ஆனார்கள் என்று விரிவாக பார்க்கலாம். ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்காக மக்கள் மத்தியில் நாளுக்கு நாள் ஆர்வம் அதிகரித்து வருகிறது. இதனாலே புதிதாக பல நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகி வருகிறது. அதிலும் பாடல் நிகழ்ச்சிக்கு என்று அதிகமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் என்று ஒவ்வொரு சேனலும் புதிதான பெயரில் பாடல் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி இருக்கிறது. அதுபோல ஜி தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சி 2 விதமாக நடைபெறுகிறது. சரிகமப்பா லிட்டில் சாம்பியன்ஸ் என்ற ஜூனியர்களுக்காகவும் சரிகமப்பா ஜூனியர்ஸ் என்று 2 விதமாக நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதில் சமீபத்தில் சரிகமப்பா லிட்டில் சீசன் 4 நிகழ்ச்சியில் கடந்த சில மாதங்களாகவே ஒளிபரப்பாகி வந்தன. இதில் ஆரம்பத்தில் பல குழந்தைகள் போட்டியில் கலந்து கொண்டனர். கடைசியில் இறுதிக்கட்டத்திற்கு 6 போட்டியாளர்கள் மட்டுமே செலக்ட் ஆகி இருந்தனர். இதில் திவினேஷ், யோகஸ்ரீ, மஹதி, ஹேம்த்ரா, அபினேஷ் மற்றும் ஸ்ரீமதி போன்றவர்கள் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி வந்தார்கள். சென்னையில் உள்ள நேரு ஸ்டுடியோத்தில் இந்த இறுதிப் போட்டி நடைபெற்று வாயிலாக ஒளிபரப்பானது. இந்த நிகழ்ச்சியில் சரிகமப்பா கிராண்ட் ஃபினாலே நிகழ்ச்சியில் நடிகர் சிவகார்த்திகேயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அதுபோல கடைசியாக ரசிகர்களின் மனதை கவர்ந்த திவினேஷ் டைட்டில் வின்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு சிவகார்த்திகேயன் பரிசு கொடுத்திருக்கிறார். அவருக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டிருக்கிறது. 2வது இடத்தை யோகஸ்ரீ மற்றும் 3வது இடத்தை ஹேம்த்ரா ஆகியோர் பிடித்திருக்கிறார்கள். பல கோடி மக்களின் மனதை கவர்ந்த திவினேஷுக்கு மெல்லிசை இளவரசர் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய பாடல்கள் மூலமாக தன்னுடைய திறமையை நிரூபித்து பல இளம் தலைமுறையினர்கள் மட்டுமல்லாமல் வயதானவர்களின் மனதையும் திவினேஷ் கலந்து கொண்டிருக்கிறார். ஒட்டுமொத்தம் சரிகமப்பா ரசிகர்கள் திவினேஷ் வெற்றி பெற வேண்டும் என ஆசையோடு இருந்தனர். அவர்களின் ஆசை நிறைவேறி இருக்கிறது. அதே நேரத்தில் இறுதி மேடைக்கு பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் எமோஷனான தருணங்களும் நடைபெற்றது. போட்டியாளர்கள் தங்களுடைய கஷ்டமான இன்னொரு பக்கத்தையும் காட்டியிருந்தனர். அதில் சில போட்டியாளர்கள் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்களும் வீடியோவாக வெளியிடப்பட்டது. அதில் சிலர் பாராட்டி இருந்தாலும் சிலர் இது போன்ற சென்டிமெண்ட் காட்சிகளை இறுதிப் போட்டியில் தவிர்த்திருக்கலாம். போட்டியாளர்களின் திறமைக்கு மட்டுமே பரிசு என்று போன்ற வைத்திருக்கலாம் என்று கருத்தும் தெரிவித்திருந்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.